அல்லேலூயா 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 வாழ்கிறவன் நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13 21 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13 21 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகில் மீது அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீய செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களை, சிங்கம்பாறை புனித சின்னப்பருடைய அன்பு பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலருடைய கொடியேற்ற பெருவிழா நல்வாழ்த்துக்களை கரங்களை தட்டி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஊருக்குள்ள வந்த உடனே 2 பேர் சொன்னாங்க, சாமி சத்தமே சரியில்லையே என்று சொன்னாங்க. நம்ம சவுண்டே சத்தம் சரியில்லைன்னா இவங்க எங்கே போவா? சரியா? அன்புக்குரியவர்களை, நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் பங்கு பொறுப்பை எடுத்து 5வது திருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை 5 வருஷத்தை திருவிழா முடிச்சிட்டாரு. அது அப்படியும் பார்க்கலாம், ஐயோ 5 வருஷம் முடிஞ்சிட்டேன்னு பார்க்கலாம். 2 கருத்தையும் பார்க்கலாம். சாமி 5 வருஷம் நல்ல வேலை முடிச்சிட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். ஐயோ 5 வருஷம் முடிஞ்சு போச்சே என்று கூட பார்க்கலாம். நாம் எப்படி பார்த்தாலும் தந்தை அவர்கள் பொறுப்பெடுத்து 5வது ஆண்டு பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பங்கு தந்தைக்கு நம்முடைய கரங்களை தட்டி வாழ்த்துக்களை, நன்றிகளை, பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம்.
தந்தை அவர்கள் நம்முடைய பங்கில் பங்கு தந்தையாக பொறுப்பெடுத்த நாளிலிருந்து பல்வேறு வளர்ச்சி பணிகளை நாம் பார்க்கிறோம். கண்கூடாகவே நாம் பார்க்கிறோம். அவரோடு உடன் உழைத்து கொண்டிருக்கிறோம். அது கட்டட பணியாக இருக்கலாம், ஆன்மீக பணியாக இருக்கலாம், சமூக பணியாக இருக்கலாம், கல்வி பணியாக இருக்கலாம், கிளை கிராமங்களில் அவர் செய்யக்கூடிய பணியாக இருக்கலாம். இந்த 5 ஆண்டுகளாக அவர் ஆற்றக்கூடிய எல்லா பணிகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும். அடுத்த வருஷம் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பாரா? ஆமா, அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு அவர் கையிலே அது தெரியாது, எனக்கே தெரியாது. ஏன்னா ஆயர் இல்லை. ஆயர் இருந்தார் என்று சொன்னால் அவர் மாறி போய் விடுவார். ஒருவேளை ஆயர் பாளையங்கோட்டைக்கு இல்லை என்று சொன்னா தெரியல, உங்க கையில தான் இருக்கு. சரியா, உங்க கையில தான் இருக்கு. ஏன்னு சொன்னா பங்களாக்குள்ள வந்தோன்னு சொன்னாரு, மெக்கேலு இது கடைசி திருவிழா என்று சொன்னார். நான் சொன்னேன், இது கடைசி திருவிழான்னு நீ முடிவெடுக்க முடியாது. மறை மாவட்டம் ஆயர் இல்லை. ஒருவேளை 6வது ஆண்டும் கடவுள் புண்ணியத்தில் சின்னப்பர் புண்ணியத்தில் இங்க இருந்தா என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை, நல்லா ஜெபம் பண்ணிக்கப்பா, சீக்கிரம் கிளம்பு என்று சொல்லிட்டாரு. அவர் ஜாலியா சந்தோஷமா நல்லா ஜெபம் பண்ணிக்கோ, கொடியேற்ற போவோம், கிளம்பு என்று சொல்ல. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் சின்னப்பருடைய பரிந்துரையை தேடி வந்த மக்கள் ஒருபோதும் எப்போது கைவிடப்பட மாட்டார்கள். நம்முடைய சிங்கம்பாறை சின்னப்பரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறது. திரு அவையினுடைய இருவரும் தூண்களாக இருக்கக்கூடிய ராயப்பர் சின்னப்பருடைய பரிந்துரையில் சின்னப்பர் உலகெங்கும் திரு அவையை கட்டி எழுப்பியது போல நம்முடைய சிங்கம்பாறையும் பல்வேறு இடங்களுக்கு இன்று மக்கள் பல்வேறு தொழில்களுக்காக வேலை வாய்ப்புகளுக்காக சென்றாலும் கூட தன்னுடைய மண்ணை மறக்காமல், தன்னுடைய பாதுகாவலரை மறக்காமல் சின்னப்பரை தேடி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த ஆண்டு பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். இந்த 10 நாட்களிலும் நம்முடைய தந்தை அவர்கள் நம்முடைய பவுலடியாருடைய திருமுகத்திலிருந்து நாம் சிந்திப்பதற்கு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். முதல் நாளில் கொரிந்தியர் முதல் திருமுகம் வெளிப்படுத்தும் சிலுவையின் நிழலில் மலர் விசுவாசம். முதல் நாளிலேயே சிலுவையை போட்டார் சாமி. கொடியேற்ற எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா தலைப்பு சிலுவையின் நிழலில் மலர் விசுவாசம். திருவிழா என்று சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் கொண்டாட்டம். திருவிழா என்று சொன்னால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. திருவிழா என்று சொன்னால் உறவுகள், சொந்தங்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய இல்லங்களை, மண்ணை தேடி வரக்கூடிய ஒரு ஒன்றிப்பினுடைய விழா திருவிழா. ஆனால் திருவிழா பங்கு தந்தையர்களுக்கு கொஞ்சம் சிலுவைதான், கஷ்டம்தான். ஊர் பொறுப்பாளர்களுக்கு அடுத்து கஷ்டம், அன்பிய பொறுப்பாளர்களுக்கு அடுத்து கஷ்டம். என்று சொன்னால் திருவிழா நடத்த வேண்டும், எல்லாம் சரியாக செல்ல வேண்டும் என்பது பங்கு தந்தையினுடைய ஆசை. பல்வேறு பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது, எந்த துன்பம் வந்துவிடக் கூடாது. ஊர் பொறுப்பாளர்களுக்கு அது பிரச்சனை. பெரிய ஊரு, திருவிழாவை 10 நாளும் எப்படியாவது கொண்டாடி முடிச்சிடணும், அவங்களுக்கு பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் அன்பிய குடும்பங்களை ஒன்றிணைத்து திருவிழாவை கொண்டாடுவது அன்பிய குடும்பங்களுக்கு, அன்பிய பொறுப்பாளர்களுக்கு பிரச்சனை. ஒரு சிலுவை தான். ஆனால் அது உண்மையான அர்த்தம் அல்ல. சிலுவை சிலுவை என்பது மீட்பினுடைய அடையாளம். சிலுவை என்பது இரக்கத்தினுடைய அடையாளம். சிலுவை என்பது அரவணைப்பினுடைய அடையாளம். சிலுவை என்பது அன்பினுடைய அரவணைப்பு. நம்முடைய வாழ்க்கையில் முதல் நாளிலேயே பவுலடியார் கொரிந்திய சபைக்கு, திரு அவைக்கு வெளிப்படுத்திய சிலுவையின் நிழலில் மலர் விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எங்கு மலர வேண்டுமா? பவுலடியார் சின்னப்பர் சொல்லுகிறார், சிலுவையினுடைய நிழலில். இதை நாளினுடைய முதல் வாசகமாக இருக்கலாம். இன்றைய நாளினுடைய 2வது வாசகம் சிலுவையை பற்றி பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார். இன்றைய நாளுடைய நற்செய்தியில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். சிலுவையினுடைய நிழலில் மலரும் விசுவாசம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிய கல்வாரி சிலுவையினுடைய நிழலில் இருந்து மலர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிங்கப்பாறை மண்ணு என்பது ஆண்டவனை நம்பி தன்னுடைய உழைப்பில் உயர்ந்த ஒரு ஊராக இருக்கிறது. கடவுளை நம்பி, சின்னப்பருடைய பரிந்துரையை நாடி, அன்னை மரியாளுடைய உடனிருப்பை நம்பி, தன்னுடைய உழைப்பினால், தன்னுடைய சொந்த கையினால் முன்னேறிய நம்முடைய மக்களை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த விசுவாசம் எங்கிருந்து பெற்றுக்கொண்டோம்? இந்த தன்னம்பிக்கையை யார் நமக்கு கற்றுக் கொடுத்தார்? நம்முடைய ஞான தந்தை சின்னப்பரிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசம்.
சின்னப்பருடைய பரிந்துரை, சின்னப்பருடைய உடனிருப்பு நம்முடைய தலைமுறையை, நம்முடைய ஊரை, நம்முடைய குடும்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களை, இந்த திருவிழா நாளில் ஆண்டவர் இந்த 10 நாட்களையும் மேலான விதத்தில் ஆசீர்வதிக்க இருக்கிறார். சிங்கம்பாறைக்கு தந்தை அவர்கள் பொறுப்பெடுத்த 5 ஆண்டுகளும் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வளர்ச்சி. ஒவ்வொரு ஊர் பொறுப்பாளர்கள் வருகிற பொழுது பங்கு தந்தையோடு இணைந்து ஒவ்வொரு வளர்ச்சியை நான் கண்கூடாக பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, கட்ட பணி மட்டுமல்ல, மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஆன்மீக காரியங்களையும் நான் பார்க்கிறேன். அதைவிட சாமி அந்தோனியார் கவியில பூசனா ஒரு 30 பசங்க வந்துருவாங்க. வேளாங்கண்ணி கவியில பூசைன்னா ஒரு 30 பசங்க வந்துருவாங்க. எந்த ஊரிலையும் நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக இளைய தலைமுறை பங்கு தந்தையோடு இணைந்து பணியாற்றுவது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஊரில் பீடப்பூக்கள் என்கிற பெயரில் நம்முடைய அருமை பிள்ளைகள் பங்கு தந்தையோடு இணைந்து உழைக்கக்கூடிய அந்த பாங்கை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லோரும் இணைந்து கொண்டாடக்கூடிய, எல்லோரும் இணைந்து வரக்கூடிய இந்த நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சின்னப்பர் உயிர்த்த ஆண்டருடைய அனுபவத்தை பெற்றிருக்கிறார். அதற்கு முன்னதாக நம்முடைய விவிலியத்தினுடைய நற்செய்திகளை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், விவிலியத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று சொல்லி 4 நற்செய்திகள் இருக்கிறது. விவிலிய அடிப்படையில் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி மார்க்கு நற்செய்தி என்றாலும் கூட விவிலியத்தில் வரிசையின்படியில் மத்தேயு நற்செய்தி முதலாவதாக இருக்கிறது. ஆனால் முதலாக எழுத்து வடிவம் கொடுத்து நம்முடைய ஆதி திரு அவை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது ஆண்டவருடைய பாடு, இறப்பு, உயிர்ப்புக்கு தான். எது நற்செய்தி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு தான். எனவே மார்க்கு நற்செய்தியினுடைய தொடக்கத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நிகழ்வு மிக குறைவாக இருக்கும். ஆண்டவருடைய பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு எழுதப்பட்ட மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவருடைய பிறப்புக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கும். அதன் பிறகு எழுதப்பட்ட லூக்கா நற்செய்தி தான் ஆண்டவருடைய பிறப்பு அதிகமாக எழுதப்பட்டு ஆண்டவர் செய்த புதுமைகள், அற்புதங்கள் அதிகம் சேர்க்கப்பட்டு இருக்கும். எல்லாவற்றையும் தாண்டி பவுலடியாருடைய கடிதங்களை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பவுலடியார் எங்கும் இயேசுனுடைய பிறப்பை குறித்து பேசவே மாட்டார். பவுலடியார் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது இயேசுனுடைய சிலுவைக்கு, இயேசுனுடைய பாடுக்கு, இயேசுனுடைய இறப்புக்கு, இயேசுனுடைய உயிர்ப்புக்கு, நற்கருணைக்கு பவுலடியார் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். அப்படி என்று சொன்னால் ஆதி திரு அவை தன்னுடைய விசுவாசத்தை எங்கு அதிகம் வைத்தது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பில் தான் அதிகம் வைத்தார்கள். பிற்காலங்களில் தான் ஆண்டவருடைய பிறப்பு சேர்க்கப்பட்டது. அதன் பிறகுதான் ஆண்டவருடைய அந்த புதுமைகள், அற்புதங்கள் அதிகம் சேர்க்கப்பட்டது. நம்முடைய பவுலடியார் தன்னுடைய கடிதத்தில் அதிகமாக இயேசு செய்த புதுமைகளுக்கும் அற்புதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். கடவுள் அற்புதம் செய்வார், கடவுள் அதிசயம் பண்ணுவார், அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இயேசுனுடைய பாடுகளுக்கு, இயேசுனுடைய இறப்புக்கு, இயேசுனுடைய உயிர்ப்புக்கு, நற்கருணை ஆண்டவருக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தவர் பவுலடியாராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் என்பது இரத்தத்தில் விளைந்த விசுவாசம். நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் என்பது சிலுவையில் மலர்ந்த விசுவாசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலகில் பிறந்தார். அதைவிட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாடுபட்டார், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எனவே அந்த உயிர்ப்பு, அந்த பாடுகள் தான் நமக்கு அதிகமான விசுவாசத்தை, நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. எனவேதான் நம்முடைய விவிலியத்தினுடைய அடிப்படையில் முதலாக மரித்த முடியப்பர் ஸ்டீபனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். இயேசுவுக்காக மறை சாட்சியாக தன் இரத்தத்தை கொடுத்தார். ஏனென்று சொன்னால் நான் நம்பிய இயேசு, நான் விசுவசிக்கக்கூடிய இயேசு சிலுவையில் உயிரை கொடுத்தார், சிலுவையில் பாடுகள் பட்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்க வேண்டும். அந்த சிலுவையிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். சிலுவையை பார்த்து ஆராதிக்கிறோம், சிலுவையை வணங்குகிறோம். ஆனால் சிலுவை கற்றுக் கொடுக்கக்கூடிய விசுவாசத்தை வாழ்வாக்குகிறோமா? சிலுவை எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? இன்றைய நாளினுடைய முன்னுரையில் நீங்கள் கவனமாக கேட்டீர்கள் என்று சொன்னால்
அந்த சிலுவையில் 2 நிகழ்வு நடைபெறுகிறது. முதல் நிகழ்வு மன்னிப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். 2 கல்வர்கள் அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நல்ல கல்வன் என்று ஒருவரை அங்கு பெயர் சூட்டப்படுகிறது. நீ இன்று என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி அந்த நல்ல கல்வனுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது சிலுவை. தன்னை அவமானப்படுத்தியவர்களை, தன்னை கொடூரமாக கொலை செய்தவர்களை, தன்னை குத்துயிராக குத்தி ஊடுருவ பாய்த்தவர்களை மன்னித்த இடம் சிலுவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அவமானப்படுத்தியவர்களுக்காக, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி சிலுவையில் தொங்கிய பொழுது மன்னிப்பை நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே சிலுவையினுடைய நிழலில் வாழக்கூடிய நாம் அனைவரும், சிலுவையினுடைய விசுவாசத்தில் வாழக்கூடிய நாம் அனைவரும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து மன்னித்து வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு இருகரம் விரித்து சிலுவையில் தொங்கிய பொழுது எல்லோரையும் மன்னித்து தந்தையிடம் ஜெபிக்கிறார். அந்த சிலுவையை வணங்கக்கூடிய, சிலுவையை ஆராதிக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து மன்னித்து வாழ வேண்டும். இரண்டாவது, சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு சீடரை பார்த்து இவரே உம் தாய் என்று சொன்னார். அன்னை மரியாளை பார்த்து இவரே உம்முடைய மைந்தர் என்று சொல்லி அகில உலக மக்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளை தாயாக கொடுத்த அந்த நிகழ்வு சிலுவையில் நடைபெற்றது. நம்முடைய தாய் அன்னை மரியாளை படைக்கப்பட்ட எல்லோருக்கும் தாயாக, தன்னுடைய தாயை நம்முடைய தாயாக சிலுவையில் தொங்கிய பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கையளித்தார். எனவே சிலுவையினுடைய நிழலில் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் நமக்காக பரிந்து பேச அன்னை மரியாளையும் தாயை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கிறார். எனவே தாயை தேடி வருகிற பொழுது, அன்னையை நாடி வருகிற பொழுது தாயினுடைய பரிந்துரை நிறைவாக இருக்கும் என்பதை கானாவூர் திருமண வீட்டிலும் சிலுவையில் தொங்கிய பொழுது நமக்கு பாடமாக கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த அவமானத்தினுடைய சிலுவை, கொடூரமான சாவுக்கான சிலுவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிய பொழுது மீட்பின் சின்னமாக, அன்பின் சின்னமாக, இரக்கத்தினுடைய சின்னமாக, அரவணைப்பினுடைய சின்னமாக, மீட்பின் சின்னமாக, எல்லா மக்களுக்கும் ஒன்றிணைக்கக்கூடிய சின்னமாக சிலுவை மாறி போனது. மரத்தினால் பாவம் உள்ளே நுழைந்தது, அதே மரத்தினால் மீட்பு உள்ளே வருகிறது. ஆதாம் ஏவாள் பாம்பினுடைய சூழ்ச்சியினால், மரத்தினால் பாம்பு வழியாக உள்ளே பாவம் நுழைந்தது. அதே மரத்தில் தொங்கி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் மீட்டெடுத்து இருக்கிறார். எனவே நம்முடைய சிலுவை என்பது, நம்முடைய விசுவாசம் என்பது, நம்முடைய நம்பிக்கை என்பது வெறுமனே கட்டுக்கதை அல்ல. சிலுவையில் தொங்கிய இயேசுவை நாம் நம்புகிறோம். சிலுவையில் தொங்கிய இயேசுனுடைய விசுவாசத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் மன்னிப்பை ஏற்க வேண்டும். ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியாளை விசுவாசத்தோடு பரிந்துரைக்கக்கூடியவளாக ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாதுகாவலர் சின்னப்பர் நம்முடைய ஊரையும் நம்முடைய மக்களையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.